ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ திரையுலகையே ஒரு சோகத்தில் ஆழ்த்திய விஷயம் என்னன்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார் அப்படிங்கிற செய்தி தான். பாரதி ராஜாங்கிறவர் பார்த்திங்கன்னா, திரையுலகுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 1941 அல்லி நகரம் தேனி மாவட்டத்தில் பிறந்தவர் இவர். இவர் பார்த்திங்கன்னா, வளரும் காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் வளர்ந்தவர். மிலிட்ரியில் கூட போய் சேர்ந்துட்டு அப்போல்லாம் மிலிட்ரி கேம்பில் மாட்டிக்கிட்டா, அதாவது வெளியே வர்றதே கஷ்டம். அப்படி சேர்ந்து அதுலேருந்து தப்பிச்சு தேனி மாவட்டத்தில் ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்து அந்த வேலையை தொடர்ந்து சினிமா மேலே ஆர்வம் கொண்டு சினிமாக்குள்ளே வந்தார். புட்டன்ன கணக்கல் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக பணிபுரிஞ்சார். இவர் பணிபுரிந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் ஒரு திரையுலகமே அன்றைய காலகட்டங்களில் அவுட்டோரில் சினிமா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். அந்த காலத்தில் அதே மாதிரி கிராமப்புற பின்னணி படங்கள்ங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்த ஒரு காலத்தில் இவர் 1976 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு படம் மூலியமாக அறிமுகமாகிறாரு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, அவரோட முதல் பட ஹீரோவாக யார் இருக்காங்கன்னா கமலஹாசன் இருக்கார். இதே படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வில்லனா, ஸ்ரீதேவி, இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் அன்னைக்கு அவன் அதில் பிரபல்யமான ஆள் யாருன்னா கமலஹாசன் தான். அவரை வச்சு அந்த படத்தை இயக்குறாரு. அப்போ அது நாள் வரைக்கும் இருந்த சினிமா எராவும் சரி, அதுக்கப்புறம் பாரதி ராஜாவோட என்ட்ரிக்கு அப்புறம் திரையுலகே கம்ப்ளீட்டாக மாறுச்சு. ஒரு அவுட்டோரில் அதே மாதிரி அந்த படத்தில் அதாவது மியூசிக்கும் எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் கம்போஸ்டு பை இளையராஜா தான். 16 வயதினிலே மூலியமாக இவர் இயக்குனராக அறிமுகமாகுறாரு. அன்னைக்கு திரையுலகையே திரும்பி பார்த்த, அதாவது பல பெரிய இயக்குனர்கள்ட்ட கூட என்னையா 16 வயதிலே எல்லாரும் இப்படியே சொல்கிறீங்கங்கிற அளவுக்கு திரையுலகையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, டைரக்டர்னால் அன்றைய காலகட்டங்களில் ஒரு அகராதி இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு வித்தியாசமான படத்தை கொடுத்தவர் யாருன்னா பாரதி ராஜா தான். அது அப்படியே கிராம பின்னணியில் எடுக்கிறாரு. இவரோட 2வது படம் பார்த்திங்கன்னா, கிழக்கே போகும் ரயில். அந்த படமும் பார்த்திங்கன்னா, பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி, அதாவது இவரை வேறு ஒரு இடத்துக்கு இயக்குனரை கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்போ 2 படங்கள் கிராம படங்கள்ங்கும்போது 3வது படம் சிகப்பு ரோஜாக்கள். மறுபடி இவரோட முதல் பட நாயகனான கமலஹாசனோட இணைஞ்சு அது கம்ப்ளீட்லி ஒரு வேறு மாதிரி படம். இது 2ம் ஒரு கிராம பின்னணி இருந்துச்சுன்னா, அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஒரு சைக்கோ த்ரில்லர் படமாக இருக்குது. அப்படி இருக்க அந்த படமும் பெரிய ஒரு ஹிட்டாக அமையுது. அடுத்து பார்த்திங்கன்னா, மணிவண்ணன் சொல்லுவாங்க, புரட்சி இயக்குனர்னே அவரை சொல்லுவாங்க. அவரும் அவரோட ஒரு கதையை எடுத்து நிழல்கள்னு பண்ணுறாரு. இது கிரிட்டிக் வைஸ் நல்ல ஒரு பேரை சம்பாதிச்சாலும் படம் திரையரங்கில் பெருசாக ஓடலை. அப்படிங்கும்போது அப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மணிவண்ணன்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாரதி ராஜாவோட துணிச்சல் அடுத்த படத்துக்கும் திரைக்கதை எழுதி நீ பண்ணு அப்படின்னு மணிவண்ணனை என்கரேஜ் பண்ணி அந்த படம் தான் அலைகள் ஓய்வதில்லை. அதில் பார்த்திங்கன்னா கார்த்திக் ராதா, கார்த்திக் நவரசநாயகன் கார்த்திக்கும் ராதாக்கும் முதல் படமாகவும் அது அமையுது. அது சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமையுது. ஒரு 80s to 90ஸில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹிட்ஸ் கொடுத்த ஒரு ஆள் யாருன்னா பாரதி ராஜா தான். இயக்குனர் இமயம் தான். இன்னொரு சமயம் பார்த்திங்கன்னா, இயக்குனர் சிகரம் அப்போ பாலச்சந்தர் இருந்தார். அவரே பார்த்திங்கன்னா, பாரதி ராஜா அளவுக்கெல்லாம் நான் படம் எடுத்தது கூட கிடையாது. அந்த அளவுக்கு அவரை புகழ்ந்து தள்ளிய ஒரு காலகட்டம் அது. அதே மாதிரி இவர் பாரதி ராஜா பேசுகிறத விட அவரோட படங்கள் எக்கச்சக்கமாக பேசியிருக்கு. எத்தனையோ அற்புதமான படைப்புகள், காவியங்கள் கொடுத்த ஒரு நபர் தான் சொல்லலாம். சத்யராஜை வச்சு வேதம் புதிதுன்னு ஒரு படம் பண்ணார். அதாவது ஒரு புரட்சிகரமான படமாக அதுவும் அமையுது. அதே சமயம் அதே சத்யராஜை வச்சு கடலோர கவிதைகள் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சூப்பராக அமையுது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா, ரஜினிகாந்தை வச்சு ஒரு மாஸ் படமான கொடி பறக்குது அப்படிங்கிற படம் கொடுத்தாரு. இந்த படம் சரியாக போகலைனாலும் ரஜினிகாந்தை அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக
ரிச்சா வந்து அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாரு. அது ஒரு புறம் இருக்க, விஜயகாந்துக்கு வந்து தமிழ்ச்செல்வன், கமலஹாசனோட 4 படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. நிச்சயம் 4ம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். 16 வயதினிலே ஒரு மாரி இருக்கும். சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், ஒரு கைதியின் டைரி எல்லாமே சூப்பர் ஹிட் படங்கள் தான். அதே மாரி திரையுலகுல ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இவர் அறிமுகப்படுத்திய நாயகிகள் யாருமே வந்து முக்காவாசி நல்ல ஹைட்ட தொடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரேவதி சொல்லலாம், ராதா சொல்லலாம், ரேகா சொல்லலாம், அதே மாரி பிரியாமணி சொல்லலாம், மோஸ்ட்லி சுகன்யா சொல்லலாம், ரஞ்சிதா சொல்லலாம். எல்லாருமே இவர் அறிமுகப்படுத்திய கதாநாயகிகள் எல்லாமே வந்து நல்லதொரு பேர வாங்குன ஒரு நபர்களாக, நடிகைகளாகத்தான் இருக்காங்க. விருதுகளும் வாங்கியிருக்காங்க. மேலும் சிவாஜி கணேசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல அவர் வந்து பெரிய நடிகர் திலகம் தான். ஒரு மார்க்கெட் டவுனா இருந்தப்போ, சிவாஜிங்கிற ஒரு நடிகனோட பொட்டன்ஷியல வெளிய கொண்டு வந்துறதுக்கு இவர் எடுத்த படம் தான் முதல் மரியாதை. அந்த படம் வந்து ஒரு அதிரி புதிரி ஹிட்டாக அமையுது. அதே மாரி எக்கச்சக்க ஹிட் வணிக ரீதியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹிட்ஸ் குடுத்துருக்காரு. அதே சமயம் பாரதி ராஜாக்கு வந்து சினிமா துறைக்கு வரும்போது, ஒரு நடிகன் ஆகணுங்கிறது தான் அவரோட ஆசையா இருந்துச்சு, கனவா இருந்துச்சு. ஆனா, காலம் வந்து அவர ஒரு இயக்குனரா பயணிக்க வச்சது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவர் நடிகனாகவும் மாறினாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷோட நடிச்சிருக்காரு, சிம்புவோட நடிச்சிருக்காரு. ஏன் இவரும் இயக்குனர் சிகரமும் சேர்ந்தும் கூட ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. நெறைய படங்கள்லயும் வந்து நல்லதொரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் இருக்கும். இவரோட நடிப்பெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா வெளிப்படுத்தின படம் தான். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இளையராஜாவோட மேக்ஸிமம் காம்பினேஷன்ஸ் வந்து பண்ணினாலும், ஆ வேதம் புதிது, அதே மாரி வந்து கொடி பறக்குதுலாம் வேற மியூசிக் டைரக்டர வச்சும், இவர் வந்து சாங்ஸ் வந்து ஹிட் குடுத்துருக்காரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்கு சீமையிலே அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஹிட்டு. அதுலயும் வந்து ஒரு அண்ணன், தங்கச்சி பாசத்த வந்து நல்ல உயிரோட்டமா கிராமிய பின்னணியோட குடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண் சிசு கொலைய பத்தி கருத்தம்மாங்கிற படம் எடுத்திருக்காரு. அதே மாரி விஜயகாந்த வச்சு தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கடைசியாக எடுத்து இயக்கி எடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு மரியாதைன்னு எடுத்தாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ஒரு கிளாசிக்கல் த்ரில்லர் வந்து பார்த்தீங்கன்னா, பொம்மலாட்டம்னு ஒரு படம். நானா படேகர் அவர் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி நடிகர். அவரையும் அர்ஜுனையும் வச்சு ஈவன் காஜல் அகர்வாலே அந்த படத்துல தான் வந்து அறிமுகமானாங்க. ஆனா, அவங்க நடிச்ச படம் அந்த படத்துக்கு முன்னாடி வெளியானதுனால, அத முதல் படம்னு நம்மளால டெர்ம் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர், ஒரு சிறந்த இயக்குனர். அதேபோல கடந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட மகனான மனோஜ்ங்கிறவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரு. அந்த சோகத்திலேயே இருந்தாரு. நடுவுல கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல வந்து சிக்காயி தான் இருந்தாரு. அப்படி இருக்க ஒரு திரையுலகுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அதாவது இவரோட படங்கள் முடிவுல "எ ஃபில்ம் பை பாரதிராஜா" அப்படிம்பாரு. அவரோட குரலே வந்து ஒரு ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இதுதான். அதே மாரி முன்னாடிலாம் படத்துல வந்து அப்படியே ஆரம்பிக்கும்போது, "வணக்கம் நான் பாசத்துக்குரிய பாரதிராஜா" அப்படிங்கிற மாரி சொல்லி தான் ஆரம்பிப்பாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா, அதாவது சில ப்ரொடியூசர்லாம் சில பேர வச்சு படம் எடுக்கிறதே ரிஸ்க்குங்கும்போது, அதாவது பாண்டியன்னு ஒரு நடிகர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு வளையல் கடையில இருந்த ஒரு ஆள கதாநாயகனா மாத்தி, அவரும் சினிமால ஓரளவுக்கு நல்லா ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு. ஒவ்வொருத்தரையும் அவரோட நடிப்பு திறமைய அனலைஸ் பண்ணி, அவனோட பேக்ரவுண்டு எது தெரியாமலும் நடிக்க வச்சவரு யாரு? அதாவது ஒரு இயக்குனர் கையில ஒருத்தன் கிடைக்கிறாங்கும்போது, அதாவது ஒரு கல்ல கடவுளா மாத்துற கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆளா இருந்தவர் தான் பாரதி ராஜா. இன்னைக்கு வந்து சினிமா துறைக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அவர் மறைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தது. தன்னோட 84வது வயசுல வந்து அவர் மறைந்திருக்காரு. நிச்சயம் திரையுலகுக்கு வந்து இது ஒரு பெரிய இழப்பு தான். ஒரு நல்ல இயக்குனர மிஸ் பண்றோம். அதே சமயம் அவர் நடிப்பு திறனையும் வந்து படத்துல வந்து அவரோட ஆசைப்படி வெளிக்காட்டியிருக்காரு. அன்னாரது ஆத்மா பாரதிராஜா ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைய, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும், திரையுலகினருக்கும், குடும்ப நண்பர்களுக்கும், குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படைப்பாளிங்கும்போது,
நிச்சயம் படைப்பாளிகளுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் அவர்கள் படைத்த படைப்புக்கு என்றுமே முடிவில்லை. அந்த மாரி ஒரு உன்னதமான கலைஞன் மற்றும் படைப்பாளி தான் பாரதி ராஜா. நிச்சயம் திரையுலகையே ஒரு திருப்பி போட்ட ஒரு நபர். இன்னைக்கு அவருடைய இறப்புங்கிறது பலருக்கு சோகத்தை அளிக்கும். நிச்சயம் பலரை உருவாக்கியிருக்காரு. பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அவரை பத்திலாம் சொல்லணும்னா வார்த்தைகள் இல்ல. அவ்வளோ உன்னதமான படைப்புகளை அளித்தவர். இங்க படைப்புகள் போதும்னு சொல்லிட்டு மேல்லோகில் படைக்க, அதாவது வானுலகில் படைக்க கிளம்பிட்டாரு. ரிப் பாரதிராஜா சார்.